வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உணர்த்துவது அத்வைத தத்துவம் என்று சொல்லப்படுவது. ஆதிசங்கரின் அத்வைத தத்துவத்தை விளக்கி புரிந்து கொள்ளாத காலகட்டம், விஞ்ஞான வளர்ச்சி பெறாத காலகட்டம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி காலம் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று அபரிதமான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் இறைவனை பார்க்க முடியாது, உணர முடியும் என்பார். இந்த மனித பிறவி எடுத்ததே இறைவனுணர்வு பெறுவதற்காகத்தான் என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதனால் இறை தத்துவத்தை இந்த விஞ்ஞானத்தின் மூலமாகவும் மின்சாரத்தின் மூலமாகவும் நான் எல்லோருக்கும் எளிமையான முறையில் உணர்த்துவேன், உணர்த்தி இருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மையேது, பஞ்ச மகா பாதகங்கள் ஏது, குறையறிவால் விளைகின்ற குற்றங்களேது, கோயில்கள் தவம் பயிலும் தத்துவங்கள் கற்கும் முறையாக திருந்திய நற்கலாசாலைகளாம், மொழி நாடு பொருள் துறையில் பிணக்குப் போரேது, சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் ஏற்போம் என்ற ஒரு கவியில் அருட்தந்தை அவர்கள் இறை தத்துவத்தை வலியுறுத்துகிறார். எல்லோரும் உணர்ந்துவிட்டோம் என்று சொன்னால் சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் இணக்கமாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் இந்த தத்துவத்தை சொல்லி, கோயில்களெல்லாம் தவம் பயிலும் தத்துவங்கள் கற்கும் முறையாக திருந்திய நற்கலாசாலைகளாம் என்று எழுதியதற்கு காரணம், கோயில்களில் ஒரு பகுதி அடியேனும் ஒரு 2004 2012 வரைக்கும் கோயிலுக்குள்ளேயே மணவளக்கலை மன்றம் நடத்திய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் கோயில்கள் கூடாது என்பதல்ல வேதாத்திரியம். அதில் ஒரு பகுதி தவக்கூடமாக முறைப்படி கட்டப்பட்ட சிவாலயங்களிலெல்லாம் தியான வளாகம், தியான மண்டபம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். நாம் யாரும் தியானம் செய்யாததனால் அவர்கள் வேறு ஒரு உபயோகத்திற்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லலாம். அதனால் அருட்தந்தை அவர்கள் எளிமையான முறையில் இறை உணர்வு உணர்த்தி அனைவருக்கும் இடையேயும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி, இனிமையை ஏற்படுத்தி, அந்த தனிமனிதன் அமைதி, குடும்பம் அமைதி, சுற்றம் அமைதி, ஊர் அமைதி, உலகம் அமைதி என்ற அடிப்படையில் உலக சமாதானம் பெற வேண்டும் என்ற கொள்கையோடு, கோட்பாட்டோடு, லட்சியத்தோடு தொண்டாற்றியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அந்த அடிப்படையில் இப்போது மணவளக்கலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய எண்ணத்தின் வலிமை என்று சொல்லலாம். எனவே தனி மனிதன் திருந்த வேண்டும், அதுதான். அதை கவிஞர் வாலி அவர்கள் ஒரு படத்தில் இந்த தத்துவ பாடலாக கொடுத்திருப்பார்கள். நமது கருத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது. தனியொரு மனிதன் திருந்திவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை, பிறவியில் எவனும் பிழைகளைச் சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளைச் சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. இருட்டினில் வாழும் இதயங்களை கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்ற ஒரு அற்புதமான பாடலோடு சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகளை விளக்க நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகளை விளக்க நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருடும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.